இலங்கை ரூபாய் கடந்த வாரம் திடீர் வீழ்ச்சியை பதிவு செய்திருந்தது. இலங்கை ரூபாவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்றின் பெறுமதி 354 ரூபாய் வரை உயர்ந்திருந்தது. ஒரு வாரத்தில் இலங்கை ரூபாவுக்கு நிகழ்ந்த 7% வீழ்ச்சியானது ஆசிய பணச்சந்தையில் ஏற்பட்ட பெரும் சரிவாக பார்க்கப்பட்டது. எனினும் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இலங்கை ரூபாவின் பெறுமதி மீண்டும் வளர்ச்சி போக்கில் பயணித்தது. வீழ்ச்சியடைந்த ரூபாவின் பெறுமதி மீள ஆரம்பித்தது. எவ்வாறாயினும் இப்போதும் வங்கி கட்டமைப்புக்கு வெளியில் புறச்சந்தையில் டாலரின் பெறுமதி உயர்வாகவே இருப்பதாக கூறப்படுகின்றது. புறச்சந்தையை விட குறைந்த பெறுமதியே வெளிநாட்டு நாணயங்களுக்கு வங்கியில் கிடைப்பதன் காரணமாக வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்புகின்றவர்கள் அநேகமாக வங்கியை புறக்கணித்து மாற்று வழிகளை தெரிவு செய்வதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் விளைவாக இலங்கை அரசாங்கத்துக்கான டாலர் கிடைப்பனவு குறையக்கூடும் என்ற அச்சம் ஒரு பக்கம் முன்வைக்கப்படுகிறது. அதே நேரம் வாகன இறக்குமதிக்கான சுங்க தீர்வை வரியை 50% அதிகரிப்பதற்கான அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட்டதை தொடர்ந்து வாகன இறக்குமதியாளர்கள் பதறி அடித்துக் கொண்டு கடன் பற்று கடிதங்களை திறக்க ஆரம்பித்தனர். குறிப்பிட்ட சில நாட்களிலேயே $1 பில்லியன் அதிக பெறுமதியான கடன் பெற்று கடிதங்கள் திறக்கப்பட்டதன் காரணமாகவே டாலர் பெறுமதி தாறுமாறாக உயர்ந்ததாக பொருளியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். எவ்வாறாயினும் தற்போது நிலைமை சீர் செய்யப்பட்டிருப்பதாக அரசாங்கம் கூறுகிறது. ஆனாலும் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் போது அதிக டாலர் தேவை ஏற்படும் என்பதாலும் இறக்குமதியாளர்களும் ஏற்றுமதியாளர்களும் தங்களின் டாலர் வருமானத்தை மாற்றுவதை அதிக லாபத்தை எதிர்பார்த்து தாமதிப்பதன் காரணமாகவும் நாட்டில் டாலர் பற்றாக்குறை ஒன்று ஏற்படும் சாத்தியப்பாடுகள் அதிகம் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இது 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஏற்பட்ட அளவுக்கு மாபெரும் டாலர் பற்றாக்குறையாக உருவாகாது என்றாலும் டாலரின் பெறுமதியில் தளம்பல் நிலைமையை ஏற்படுத்தும் என கருதப்படுகின்றது. இந்த நிலையில் ப்ளூம்பர்க் ஆய்வு நிறுவகம் இலங்கை ரூபாவின் பெறுமதி தொடர்பான ஆய்வறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இதில் இந்த ஆண்டு நிறைவடையும் போது அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி அண்ணளவாக 320 ரூபாய் என்ற நிலையான அளவில் இருக்கும் என கணித்துள்ளது. ஈரானில் நிலவும் யுத்த சூழ்நிலை ஜூன் மாதமளவில் தணியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நோக்கில் மசகெண்ணெய் விலையும் வீழ்ச்சியடைந்து ஓரளவுக்கு சீரடையும் என்று நம்பப்படுகிறது. இதனால் இலங்கையிலும் எரிபொருள் இறக்குமதி செலவினங்கள் குறைந்து அதற்கான டாலர் தேவையும் கணிசமாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறான சாதகமான சூழ்நிலைகளின் காரணமாக 2026ஆம் ஆண்டின் இறுதியில் இலங்கை ரூபாவின் அமெரிக்க டாலருக்கு நிகரான பெறுமதி 320 ரூபாவில் நிலைக்கும் என்று ப்ளூம்பர்க் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. எவ்வாறாயினும் தற்போது டாலர் பெறுமதியில் திடீர் அதிகரிப்பு ஏற்படுவதற்கு முன்னர் இலங்கை ரூபாவின் பெறுமதி டாலர் ஒன்றுக்கு 302 ரூபாய் என்ற அளவில் இருந்தது. 2026ஆம் ஆண்டின் இறுதியில் இந்த பெறுமதி 320 ரூபாவை அடைந்தால் அது 3% நாணய பெறுமதி இழப்பாகும். ஆனால் தற்போது நிலவும் நிலைமையை விடவும் குறைவாகும்.